டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பொதுவாக ஒரு துறையில் பெண்கள் சாதிப்பது என்பது அந்த காலகட்டத்தில் மிகுந்த சிரமமான ஒரு விடயமாக இருந்தது. பெண்கள் வீடுகளில் இருந்தார்கள், வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். பால் கணக்கு, வீட்டு பொருட்களுடைய கணக்குகளை பார்ப்பதில் மாத்திரம் அவர்களை வைத்திருந்த ஒரு காலகட்டம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1915, 1920, 25ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண் சமுதாயத்தில் முன்னிலை வகிப்பது அப்படின்றது ஒரு மிகுந்த ஒரு சவாலான விடயம். அவர்கள் வாழும் வீட்டில் இருப்பவர்கள் சம்மதிக்கணும், தான் வாழும் சமுதாயம் அதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு பெண்ணினுடைய திறமையை வெளிக்காட்டி வெளிவர முடியும். இந்த காலகட்டத்தில் படிப்பில் முன்னிலை, அந்த படிப்பு என்பது மக்களுக்கு போய் சேரும் அளவுக்கு ஒரு சேவை அடிப்படையிலே இருந்த கல்வி முறை அப்படின்னு சொல்லலாம். தான் ஒரு வைத்தியராக வர வேண்டும் என்ற எண்ணம், மருத்துவர் என்ற ரீதியிலே பல மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம். எப்படி இந்த சிறுமிக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டது அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காலம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்பவரை பற்றி தான் இன்னைக்கு நாங்க பேச போறோம். பொதுவா இவங்களை என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் என்ற பெருமை இவங்களுக்குரியது. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வாழும் காலகட்டத்துல பெண்கள் பாடசாலைக்கோ பல்கலைக்கழகத்திற்கோ செல்லாத ஒரு காலகட்டம். இங்க அவங்க படிக்கிறது அப்படின்றது ஒரு சவாலான ஒரு காலகட்டம். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு பல்கலைக்கழக தேர்விலே சிறந்த மதிப்பெண்களை பெற்று மருத்துவராக தெரிவு செய்யப்பட்டு வெளிவந்து பல சேவைகளை செய்த ஒரு பெண். அதுவும் இந்தியாவின் முதல் மேலவை உறுப்பினர் என்ற பெருமையும் அவங்களுக்கு இருக்கு. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா சமூக போராளி அப்படின்ற ஒரு பெருமை இருக்கிறது. இந்த சமூக போராளி அப்படின்ற கருத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அடிமை தனத்தில் இருந்த பெண்களை, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் பெண்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டுட்டு இருந்த ஒரு சமுதாயத்திலிருந்து பெண்களை வெளியெடுத்து அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான எதிர்காலம், அவர்களுக்கான முன்னெடுப்பாடுகளை செய்து கொடுத்ததுனாலதான் சமூக போராளி அப்படின்னு இவங்களை அழைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்தியாவில பாத்தீங்கன்னா தமிழகத்தில் கேன்சர் ஹாஸ்பிட்டலை இவங்க கட்டியிருக்காங்க. இவங்களுடைய அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலின் செயல்பாடின் மூலமாக பல புற்றுநோயாளிகள் முழுமையான பூரண நலன் கிடைத்து வெளிவந்திருக்காங்க. அது ஒரு சிறப்பாக இன்று வரை பார்க்கப்படுகிறது. இன்னொரு பெருமை உங்களுக்கு இருக்கு. அதாவது இந்தியாவினுடைய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் அப்படின்ற ஒரு பெருமை. அப்போ பெண்ணினுடைய பிரச்சனையை பேச முடியும். எந்த ஒரு பெண்ணுக்கு என்ன ஒரு தேவை இருந்தாலும் அந்த தேவையையும் அவர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு ஒத்துழைப்பையும் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சங்கத்தினுடைய செயல்பாட்டினுடைய தலைவரா இவங்க தெரிவு செய்யப்படுறாங்க. அப்ப முத்துலட்சுமி அவர்கள் வெளிவந்த காலம் என்பது வெள்ளையர்கள் ஆட்சி செய்த காலகட்டம். அப்போ அங்க ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இருக்கும் பொழுது எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்? வீட்டில் பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு தூர நோக்கு பார்வை இருந்தது. தன் குழந்தை படிக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு பெற்றோர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் எப்படி சமூகம் சார்ந்த ரீதியில் எப்படி வெளிவருவது அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மனசுல ஓடிட்டே இருந்தது. முத்துலட்சுமி அவருடைய தந்தையார் பெயர் பாத்தீங்கன்னா நாராயணசுவாமி, தாயார் சந்திரம்மாள். முத்துலட்சுமி அவர்கள் 30 ஆகஸ்ட் 1886ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில பிறந்திருக்காங்க. முத்துலட்சுமி குடும்பத்துல அவங்க முதல் குழந்தையா தான் பிறந்திருக்காங்க. இவருக்கு ராமையா என்ற ஒரு சகோதரரும் இருந்தாங்க, 2 தங்கைகள் இருவரும் இருந்தாங்க. சுந்தரம்பாள் மற்றும் நல்லமுத்து அப்படின்னு அவங்க தங்கைகளை அழைப்பாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பெண் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியான முறையில மெட்ரிகுலேஷன் தேர்வில் மிகச்சிறந்த தேர்ச்சியை பெற்று அனைவரையும் பேச வச்சாங்க. 1912ஆம் ஆண்டில் மருத்துவ பட்டப்படிப்பில் சேர்ந்து பல பதக்கங்களை பெற்று செய்தித்தாள்களில் இடம் பிடித்து இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் என்ற பெருமையும் இவரையே சாரும். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தந்தை நாராயணசுவாமி அவர்கள் ஒரு சிறந்த பட்டதாரி. புதுக்கோட்டையிலிருந்த மன்னன் தொண்டைமான் அவர்களுடைய ஆலோசகராக இருந்தாங்க. அப்போ புதுக்கோட்டையில உள்ள கல்லூரியில அதிபராகவும் அவங்க பதவி ஏற்றிருந்தாங்க. இந்த காலகட்டத்துல பள்ளி படிப்பை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்ச முத்துலட்சுமி அவர்களுடைய திறமையை பார்த்து மேலும் இவங்களை படிக்க வைங்க அப்படின்னு ஆசிரியர் அவர்கள் பெற்றோரை கேட்டுக்கிறாங்க. இதற்கு அமைய வீட்டுல நிறைய பயிற்சிகளை கொடுத்து ஆசிரியர்களை கொண்டு படிப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து முத்துலட்சுமி அவர்களுக்கு தான் ஒரு சிறந்த பட்டதாரியா வரணும் அப்படின்ற எண்ணம் அவங்க மனசுல மேலோங்கி இருக்கு. அப்பா கிட்ட கேட்கிறாங்க. அப்பாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, மன்னர் தொண்டமான் அவர்களுடைய ஒரு கல்லூரி இருக்கு. அங்க பெண்களே படிக்கிறது கிடையாது. பெண்களுக்கு அனுமதியும் கிடைக்கல. அப்ப இந்த கல்லூரியில வந்து தன்னுடைய மகளை அனுமதித்தால் என்ன அப்படின்னு அப்பாவை போயிட்டு மன்னர் கிட்ட கேட்கிறாங்க. மன்னரும் முத்துலட்சுமி அவருடைய திறமையை பார்த்துவிட்டு கண்டிப்பாக கல்லூரியில் சேர்த்துக் கொள்வதாக வாக்கு கொடுக்கிறாங்க. இதற்கு அமைய முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை கனவை நோக்கி பயணிக்கிறாங்க. ஆசிரியரின் சிபாரிசு முத்துலட்சுமி அவர்களுக்கு பெரிதுமாக பங்களிப்பு செய்தது அப்படின்னு சொல்லலாம். தந்தையார் முத்துலட்சுமியின் படிப்பை தொடர ஏற்பாடு செய்து கொடுக்குறாங்க. முத்துலட்சுமி தனது 13வது வயதில் பார்த்தீங்கன்னா லாயர்ஸ் செகண்டரி என்ற தேர்வில் தேர்ச்சி பெறாங்க. அதுக்கு பிறகு வீட்டில் வந்து பயிற்சிக்காக ஆசிரியர்கள் வரவழைக்கப்பட்டு படிப்பிக்கப்படுறாங்க. 1902ஆம் ஆண்டில் முத்துலட்சுமி தனது மெட்ரிகுலேஷன் படிப்பில் தேர்ச்சி பெற்று அக்காலத்தில் தேர்வில் தேர்ச்சி பெறுவது என்பது மிகவும் ஒரு கடினமான விஷயம். அதுலயும் அவங்க தேர்ச்சி பெறாங்க. அந்த மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒரே பெண் முத்துலட்சுமி தான். அப்போது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இந்த விஷயம் வந்து பரபரப்பாக மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. முத்துலட்சுமி அவர்கள் புதுக்கோட்டை கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்த பிறகு முத்துலட்சுமி அவர்கள் அறிவாற்றல் பேராசிரியர்களை கவர்ந்த வண்ணம் இருக்கிறது. அப்ப முத்துலட்சுமி அவர்கள் இன்டர்மீடியட் படிப்பை முடித்து தன்னுடைய அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்றாங்க. தந்தைக்கு தன்னுடைய மகள் பட்டம் பெற வேண்டும் என்ற கனவு இருக்கிறது. தாய்க்கு என்ன இருக்கும்? தன்னுடைய மகள் படிப்பை முடித்த பிறகு திருமணம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தாய்க்கு அந்த காலகட்டத்தில் இருந்து. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த காலகட்டம் 1900 அவர்கள் பிறந்த காலகட்டம் வந்து 12, 13 வயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்திருவாங்க. முத்துலட்சுமி அவர்கள் தொடர்ந்து படித்த வண்ணமே இருக்காங்களே, திருமணம் முடிக்காமல் இருக்கிறாங்களே அப்படின்ற எண்ணம் அவங்க அம்மாவுக்கு இருந்தது. இருந்தாலும் முத்துலட்சுமி அவர்கள் திறமையா படிக்கக்கூடியவங்க அப்படின்றதுனால இப்பொழுது எந்த ஒரு கற்பனையும் இல்லை, படிப்பு மாத்திரம்தான் அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப இவங்களுடைய படிப்புக்கு வந்து அப்பா தன்னால் முடிந்த அளவு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா பார்க்கப்படுது. அந்த காலகட்டத்துல அவங்க அப்பா வந்து ஒரு கல்லூரி அதிபரா இருந்தாங்களே, அந்த நேரத்துல வந்து அங்க ஒரு மருத்துவர் வராரு அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு. அப்ப முத்துலட்சுமியோட திறமையை கேட்டு அறிஞ்சு என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய மகளை வந்து மருத்துவரா படிக்க வைங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அப்பா முத்துலட்சுமியில ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. முத்துலட்சுமியும் அதற்கு சம்மதம் சொல்றாங்க. இப்போ அவங்களுடைய கனவு மருத்துவரை நோக்கி பயணிக்கிறது. முத்துலட்சுமி அவர்கள் மருத்துவ படிப்பிற்காக விண்ணப்பிக்கிறாங்க. 1907ஆம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்குது. 1912இல் முத்துலட்சுமி அவர்கள் மருத்துவ பட்டப்படிப்பை பெற்று இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் என்ற பெருமையும் அவங்களுக்கு போய் சேருது. பல தேர்வுகளில் முதன்மை பெற்ற பதக்கங்களை பெற்றவர் முத்துலட்சுமி. சென்னை எழும்பூர் பெண்களை மருத்துவமனையில பாத்தீங்கன்னா ஹவுஸ் சர்ஜன் அப்படின்ற ஒரு பயிற்சியை பெற ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவம் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் அறிமுகமானவங்க தான் பிரபலமான டாக்டராக திகழ்ந்த நஞ்சுண்டராவ் அப்படின்றவர். இவருக்கு வந்து நிறைய பிரமுகர்களை தெரியுமா. இவங்க வந்து முத்துலட்சுமி அவர்களை மகாகவி பாரதியார் அவர்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இதன் மூலமாக முத்துலட்சுமி அவர்களுக்கு பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இதனால தேச சேவையிலும் அவங்களுடைய மனது பங்களிப்பு செய்யணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் என்ற பெருமை நாடு முழுவதும் பரவி செல்கிறது. இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன எண்ணம் ஏற்படுகிறதுனா, தன்னுடைய பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் முத்துலட்சுமி அவர்களுக்கு பெரிய ஒரு ஈடுபாடு இருக்கவில்லை. பத்திரிகைகளில் எல்லாம் செய்தி முழுமையாக வருகின்றது. முத்துலட்சுமி அவர்களுடைய பேர் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் பொழுது விசாகப்பட்டினத்துல வந்து சுந்தர் ரெட்டி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வைத்தியரா இருக்கிறாங்க. அவங்க வந்து முத்துலட்சுமி அவர்களை கேள்விப்பட்டு அவங்களை திருமணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட போய் பெண் கேட்கிறாங்க. இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா 1914ஆம் ஆண்டு சிறப்பாக நடைபெறுகிறது. 1914ஆம் ஆண்டு முத்துலட்சுமிக்கு டாக்டர் சுந்தர் ரெட்டி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. டாக்டர் சுந்தர் ரெட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதலாக புகழ்பெற்ற FRCS பட்டம் பெற்றவர் என்பது ரொம்ப குறிப்பிடத்தக்க விடயம். முத்துலட்சுமி அவர்கள் 1914ஆம் ஆண்டு முதல் அவங்களுக்கு வந்து முதல் மகன் ராமமோகன் அவர்கள் பிறக்கிறாங்க. 1919 வந்து அவங்களுக்கு 2வது மகன் பிறக்கிறாங்க. டாக்டர் ரெட்டி வந்து புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில வந்து மருத்துவமனையில வந்து தலைமை மருத்துவரா பணிபுரிகிறாங்க. முத்துலட்சுமி ரெட்டியும் புதுக்கோட்டை மருத்துவமனையில வந்து பணியாற்ற தொடங்குறாங்க. இருவருக்கும் புதுக்கோட்டையில் 3 வருடங்கள் பணிபுரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. பின்னர் டாக்டர் ரெட்டி சென்னை மருத்துவக் கல்லூரியில வந்து துணை பேராசிரியரா பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க.
முத்துலட்சுமியின் சகோதரி சுந்தரம்பாள் புற்றுநோயால தாக்கப்படுறாங்க. அவருக்கு கல்கத்தாவிலிருந்து சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. ஆயினும் சிகிச்சை பலனளிக்காமல் 1923ஆம் ஆண்டு தங்கை சுந்தரம்பாள் காலமாகறாங்க. தனது சகோதரியின் இழப்பு டாக்டர் முத்துலட்சுமிக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இந்த சோகம் டாக்டர் முத்துலட்சுமி அவர்களுக்கு புற்றுநோய் ஆராய்ச்சியில ஈடுபடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. முத்துலட்சுமி புற்றுநோய் பற்றி அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல மேல் படிப்பு படிப்பதற்காக லண்டன் புறப்படுறாங்க. இந்த லண்டன் புறப்பாடு எப்படி அமையுது அப்படின்னா, அப்போ சென்னையை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் அதற்குரிய உதவிகளை எல்லாம் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் விடுமுறையுடன், சம்பளத்துடன் விடுமுறை அப்படின்னு சொல்லலாம், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தொடர்பான நோய்களை பற்றி அறிந்து ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதற்காக முத்துலட்சுமி அவர்கள் லண்டன் நோக்கி பயணிக்கிறாங்க. லண்டன் பயணித்த முத்துலட்சுமி அவர்கள் அங்க சிறப்பாக தன்னுடைய ஆற்றலை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொண்டு இலங்கை வழியாக இந்தியா நோக்கி பயணிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பெண்கள் சட்டசபைக்கு போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு சட்டம் 1926ஆம் ஆண்டு அமுலாக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இதுல பங்களிப்பு செய்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பெண்கள் அமைப்பெல்லாம் சேர்ந்து சிந்திக்கும் பொழுது மேலவை உறுப்பினராக அவர்கள் பொறுப்பேற்கும் ஒரு காலகட்டம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா போட்டியின்றி மேலவையினுடைய உதவி தலைவராக தெரிவு செய்யப்படுறாங்க. அக்காலத்தில் தேவதாசிகள் என்றொரு சமூகம் இருந்தது. இச்சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெண்களுக்கு பொட்டு கட்டுதல் என்னும் ஒரு சடங்கு நிகழ்த்தி கோயிலுக்கு சொந்தமா அவங்கள ஒப்படைச்சிருவாங்க. இப்பெண்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது. இவர்களை திருமணம் செய்ய யாரும் முன்வர மாட்டாங்க. கோயில்ல இருந்து நடனம் ஆடிட்டு இருக்கிறதா இவங்களுடைய முழுமையான ஒரு வேலையாக இருந்தது. இதை பார்த்த முத்துலட்சுமி அவர்கள் தேவதாசிகளுடைய இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தளர்த்தி பெண்களுக்கான சுதந்திரத்தை முழுமையாக பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. பெண்களின் முன்னேற்றத்திற்காக பெரிதும் பாடுபட்ட முத்துலட்சுமி அவர்கள் 1929ஆம் ஆண்டு தேவதாசிகள் ஒழிப்பு மசோதாவை சட்டசபையில நிறைவேற்றுறாங்க. இச்சட்டத்தை நிறைவேற்ற முற்பட்ட போது பலர் இச்சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு காலகட்டமும் இருந்தது. இதையெல்லாம் எதிர்த்து போராடி இந்த சட்டத்தை அமல்படுத்தினாங்க. இந்த சட்டத்தின் மூலமாக தேவதாசி பெண்களின் எதிர்கால நலனுக்காக சேவா சமாஜம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி இந்திய பெண்கள் சங்கம் என்ற ஒரு அமைப்பையும் தோற்றுவித்து அதன் தலைவராகவும் அமர்ந்தாங்க. 1927ஆம் ஆண்டு தமிழகம் வந்திருந்த காந்தி அவர்களை சந்தித்து தனது பணிகள் குறித்து அவரிடம் பேசினாங்க. காந்தியுடனான இவரது சந்திப்பு இவரை இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அழைத்து செல்கிறது. டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் பெண்கள் இளம் வயதில் திருமணம் செய்வது பாலிய விவாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முழுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. பெண்கள் சிறு வயதில் திருமணம் செய்வது என்பது நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய கல்வியின் மூலமாக அவர்களுடைய எதிர்காலத்தை அவர்களை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சாரதா அப்படின்ற ஒரு சட்டத்தை அமுல்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. தன்னுடைய சமூக போராளி என்ற ஒரு கொள்கையை முன்வைக்கும் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த காலகட்டத்துல ஆதரவற்றிருந்த தாய்மார்கள், பெண்கள், அதே நேரத்தில் விதவைகள், குழந்தைகள் இவர்களை எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையில ஔவை அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இது ஔவை இல்லம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சந்தர்ப்பத்துல அவர்களை எல்லாம் உள்வாங்கி பாதுகாப்பாக ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் 1943 சுந்தரம் ரெட்டி அவர்களுடைய கணவர் இறந்து விடும் ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. அவர்கள் இறந்த பிறகு மிகுந்த ஒரு மனவேதனையில் அவர்கள் இருந்த காலகட்டத்திலும் மக்களுக்காக, பெண்களுக்காக போராட்டத்தை விட்டுவிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு எப்பொழுதுமே இருந்தது. முத்துலட்சுமி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நல்ல புலமை பெற்றிருந்தாங்க. ஸ்ரீ தர்மம் என்ற ஒரு பத்திரிகையில தேசப்பற்றி உருவாக்கும் பல கட்டுரைகள் அவங்க எழுதிட்டு வந்தாங்க. இந்த பத்திரிகையில தீண்டாமை ஒழிப்பு, பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை, பாலிய விவாகம் போன்ற விஷயங்களையும் குறித்து எழுதிட்டு இருந்தாங்க. மகாத்மா காந்தியின் ஆங்கில பேச்சுகளை தமிழில் மொழிபெயர்த்து இந்த இதுல எழுத ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி லண்டன்ல நடைபெற்ற வட்ட மேஜை மகாநாட்டில் கலந்துக்கிறாங்க. பின்னர் சிகாகோவில் நடைபெற்ற ஒரு மகாநாட்டில் குழந்தை திருமணத்தை எதிர்த்து விதவைகளுடைய மறுமணத்தை ஆதரித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலாந்தில் ஆராய்ச்சியை மேற்கொண்ட சமயத்தில் பாரிஸ் நகரத்தில் நடைபெற்ற பெண்கள் மகாநாடு ஒன்றில் பங்கேற்கும் முத்துலட்சுமிக்கு அழைப்பு வருது. அம்மகாநாட்டில் கலந்து கொண்ட முத்துலட்சுமி அவர்கள் அருமையான சொற்பொழிவை அவங்க வெளியிடுறாங்க. முத்துலட்சுமி அவர்களுடைய செயல்பாடுகள் நாளுக்கு நாள்
விஸ்தரித்துக் கொண்டே செல்கிறது. சமூகத்தில் அவருடைய சேவை என்பது மிகுந்த முக்கியமாக அவதானிக்கப்படுகின்றது. புற்றுநோய் வைத்தியசாலையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனதிலே ஆழமாக வேரூன்றி இருக்கிற ஒரு காலகட்டம். 1935 ஒரு மருத்துவ துறையிலே அவர்கள் சொற்பொழிவாற்றுவதற்காக அவர்கள் அழைக்கப்படும் பொழுது புற்றுநோய் மருத்துவத்தை அமைக்க வேண்டும் என்பது அவருடைய கனவாக இருப்பதை அந்த இடத்துல அவங்க வெளிப்படுத்துறாங்க. முத்துலட்சுமி அவருடைய கனவு கண்டிப்பாக நிகழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் பலருடைய முயற்சியின் அடிப்படையில் 1952 புற்றுநோய் மருத்துவமனை சிறப்பாக திறப்பு விழாவை காணும் ஒரு காலமாக இருக்கின்றது. அந்த மருத்துவமனை மூலமாக பல புற்றுநோயாளிகள் தங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனையிலிருந்து வெளிவரும் ஒரு காலகட்டத்தை இன்றளவும் பார்த்த வண்ணம் பலர் இருக்கிறார்கள். குழந்தைகளின் மீது அதிக அன்பு கொண்ட முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் மருத்துவமனையில் பணியாற்றிய போது குழந்தைகளின் பிரிவில் சிறப்பு கவனத்தை செலுத்தி வராங்க. 1926 சென்னையில் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லம் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்து இப்பள்ளியில் சிறுவயதில் அறியாத குற்றம் புரிந்த சிறுவர்களுக்கும் அனாதை குழந்தைகளையும் சேர்த்து கொள்ளவும் அவர்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. முத்துலட்சுமியின் சகோதரர் ராமையா வழக்கறிஞராக பணியாற்றார். இவருடைய மற்றும் ஒரு தங்கை நல்லமுத்து சென்னை ராணி மேரி கல்லூரியில விரிவுரையாளராக இருக்கிறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் மகத்தான சேவைகளை பாராட்டும் விதமாக இந்திய அரசு அவர்களுக்கு 1956 பத்ம பூஷன் விருதை அளித்து கௌரவிக்கிறது. 1956 இந்திய அரசினுடைய பத்ம பூஷன் விருதை பெற்றுக்கொண்ட டாக்டர் முத்துலட்சுமி அவருடைய வாழ்க்கை பயணம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு சிரமமான ஒரு பாதையை கடந்து வந்திருக்கும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தது படிப்பதற்கு. ஆனால் பெண்கள் கல்வியை கற்றுக்கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்தில் இருந்த ஒரு சூழ்நிலையில் கல்வியை பெற்றுக்கொள்வது எவ்வளவு ஒரு சிரமமாக இருக்கும். இதெல்லாம் எதிர்த்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை அழகாக செதுக்கினாங்க அப்படின்னு சொல்லணும். சந்தர்ப்பம் எப்பொழுதுமே அமையாது எல்லாருக்குமே. ஆனால் சந்தர்ப்பம் அமையும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு மனிதனும் செதுக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய வரலாற்றை பலர் நினைவு கூறுவார்கள் அப்படின்னு விடயம் இருக்கு. நினைவு கூறுவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு படிப்பினையாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய வாழ்க்கை பயணத்துல ஒரு முதல் பெண் மருத்துவர் அப்படின்ற பெருமை மாத்திரமல்ல, பெண் சமுதாயம் எதிர்கொண்டிருந்த எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து அவர்களை மீட்பதற்காக பல நல்ல அமைப்புகளையே அவர்கள் நிறுவி இருக்கிறாங்க. பெண்கள், குழந்தைகள், ஆதரவற்றோர் இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அமைப்புகளையும் அவங்க நிறுவி இருக்காங்க. பல சட்டங்களை தன்னுடைய மேலவை உறுப்பினராக இருக்கும் காலகட்டத்தில் அமுல்படுத்தியிருக்காங்க. இவர்கள் சமூகத்திற்கும் தன்னுடைய நாட்டு மக்களுக்காகவும் தான் கற்றுக்கொண்ட மருத்துவ கல்விக்காகவும் பல சேவைகளை அவர்கள் வாழ்ந்த காலம் வரை உண்மையாக செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்திய மொழி கிளர்ச்சியில் பங்கு பெற்றவர். அது மாத்திரமல்ல, தமிழிசை இயக்கம், தமிழ் வளர்ச்சி, தமிழாசிரியர்களின் ஊதிய உயர்வு போராட்டம் என தமிழ் பணிகள் செய்தவர். மாதர் இந்திய சங்கம் நடத்திய பெண்களுக்கான ஸ்ரீ தர்மம் எனும் மாத இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இந்தியாவினுடைய அதிசய பெண் அப்படின்னு கூட எல்லாரும் அவங்கள அழைப்பாங்க. 1968 இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் பயணம் செய்தாங்க. பொதுவா அவர்களுடைய மறைவு பல பெண்களுக்கு ஒரு மிகுந்த வருத்தத்தை கொடுத்திருந்தாலும் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம், அவர்கள் ஏற்படுத்திய வழி, மக்களுக்கான சேவையை அவர்கள் பல விடயங்களில் போய் சேர்த்த விதம் என்பது இன்னும் அவர்களை ஞாபகம் வைத்திருக்கும் ஒரு விதமாகத்தான் அமைந்திருக்கிறது. பெண்களால் முடியாது ஒன்றுமே இல்லை என்பதை அழகாக சாதித்து காட்டினாங்க. அவங்களுடைய பெற்றோர்களுடைய துணையாக இருந்தாலுமே முத்துலட்சுமி அவர்களுடைய மன வலிமை என்பது அதிகமாக இருந்தது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் நாங்களும் பல பாடங்களை கற்றுக்கொண்டோம் என்ற அடிப்படையில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.